வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் எல்கேஜி, யூகேஜி மற்றும் அங்கன்வாடிக்கு உண்டான பணி வேகன்சிஸ் லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தில் உள்ள சுமார் 2381 அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள எல்கேஜி மற்றும் யூகேஜி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் சமையலர் பணிக்கான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் குறித்து இந்த ஒரு தகவல் உங்களுக்கு விளக்கம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நியமனங்கள் எந்த ஊழலுக்கும் இடமின்றி நேர்மையான முறையில் நடக்கணுன்றதாக குறிப்பிட்டிருக்காருங்க. முதல் வகுப்பு முதல் கல்வி சான்றிதழ்கள், இருப்பிட சான்றிதழ்கள், முன்னுரிமை சான்றிதழ்கள் உட்பட்ட 10 வகையான ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முறைகேடுகளை தவிர்க்க இந்த முறை விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக பெறப்பட உள்ளதாகவும் தகுதியுள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து சமூகத்திற்கும் சமமான வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த ஆட்சேர்ப்பு பணிகள் நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆர்வம் உள்ளவர்கள் விஏஓ அலுவலகம் மூலம் நடைபெற வேண்டிய சான்றிதழ்களை முன்கூட்டியே பெற்று தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ ஆசிரியர் பற்றாக்குறை உடனடி தீர்வு மற்றும் புதிய தீர்வு உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளில் நிலவும் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை 2381 மையங்களில் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக நியமிக்க முதல்வர் விஜய் அவர்கள் நேரடி அறிவுறுத்தல் செஞ்சிருக்காரு. உத்தரவு எந்தவித முறைகேடுகளுமின்றி தகுதியின் அடிப்படையில் மட்டுமே பணி நியமனங்கள் நேரடியாகவும் உடனடியாக நடக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 முக்கியமான இதில் பிரிவுகள் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ பணி நியமன முறையில் வரலாறுல இந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முழுமையான ஆன்லைன் விண்ணப்பம், முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி, லஞ்சம் தேவையில்லை, 100% பணம் தேவையில்லை, லஞ்சம் தவிர்த்து தகுதி மட்டுமே, வேலைக்கு 5 முதல் 10 லட்சம் வரை லஞ்சம் வாங்கிட்டாங்க, அதை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய பிரதான பணி பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 1 எல்கேஜி மற்றும் யூகேஜி ஆசிரியர்கள், சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி மையங்களில் சமைக்கும் சமையலர், குக்கு மற்றும் உதவியாளர்கள் வெளிப்படையான பணி நியமனத்தை தொடர்ந்திருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சமூக நீதியும் அனைவருக்கும் சமமான வேலை வாய்ப்பு. ஸோ இந்த காலி பணியிடங்களால் புதிய அறிவிப்புகள் வரலாம். மாநிலம் முழுவதும் 2381 அங்கன்வாடி மையங்கள், எல்கேஜி மற்றும் யூகேஜி வகுப்புகளுக்கான பணியாளர்கள் நியமனம் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. சமமான வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி மற்றும் பிசி ஆகிய அனைத்து பிரிவினருக்கும் அவர்கள் கல்வி தகுதியின் அடிப்படையில் எந்தவித பாரபட்சமின்றி சமமான வேலை வாய்ப்பு. ஓகேங்களா. சிறப்பு முகாம்கள், தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கவும் ஆவணங்களை சரிபார்க்கவும் வெளிப்படையான சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். குறிப்பு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு சிறப்பு பலன்களும் முன்னுரிமைகளும் உண்டு. இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். ஸோ தயாராக வைத்திருக்க வேண்டிய அந்த 5 அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஆவணங்கள் என்னென்ன? ஸோ இப்போதைய சுச்சுவேஷனில் நீங்கள் ஆவணங்கள் எல்லாமே தயார் நிலையில் பட்டியலை ரெடி பண்ணிக்கணும். மொத்தம் 10 சான்றிதழ்கள் தேவை, ஒன்று கூட குறையக்கூடாது. ஓகேங்களா. ஸோ 10 முக்கியமான சான்றிதழ்கள்: கல்வி சான்றிதழ்கள், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், தமிழ் வழியில் பயின்றதற்கான பிஎஸ்டிஎம் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் முழுமையான பயோடேட்டா, அப்புறம் அடையாள சான்றிதழ்கள், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், கூடுதலான சிறப்பு சான்றிதழ்கள், கணினி பயிற்சி சான்றிதழ், விளையாட்டு சான்றிதழ், கபடி, கோகோ போன்றவை இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் பதிவிற்கான இந்த கட்டாயமான மற்ற சான்றிதழ்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வீட்டு வரி ரசீது, தூரச் சான்றிதழ், டிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட்டு விஏஓக்கும் இதுக்கும், தமிழ் வழி சான்றிதழ் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படிச்சிருந்தா, முழுமையான பயோடேட்டா, கூடுதல் தகுதிகள் இதுவும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஏஓ அலுவலகத்தில் உடனடியாக இன்று நீங்கள் பதிவு செஞ்சுக்கோங்க தூரச் சான்றிதழ், டிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட்டையும். ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்ய உங்களுக்கான செயல் திட்டம் 10 முழுமையான ஆவணங்களை தயாரில் வச்சுக்கோங்க. வெளிப்படையான ஆன்லைன் முறையில் ஊழலற்ற 2026 சிஸ்டம் நடைபெறுது. நேர்மையான பணி நியமனம், உடனடியாக இதை நியமனம் செய்ய போகிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னா இன்றைய தொடங்குங்க. மேலே குறிப்பிட்டுள்ள 10 வகையான ஆவணங்களை ஒரே ஃபைலில் சேர்க்கவும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. படி 2 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப உடனடியாக விஏஓட அலுவலகம் சென்று தூரச் சான்றிதழ், வீட்டு வரி ரசீதை தயார் செஞ்சுக்கோங்க. உங்கள் கல்வி மற்றும் கூடுதல் தகுதிகளை ஸ்போர்ட்ஸ், கம்ப்யூட்டர் உள்ளடக்கிய தெளிவான பயோடேட்டாவை உருவாக்கவும்.
அதிகாரப்பூர்வ ஆன்லைன் லிங்க் போர்ட்டல் லிங்க் வெளியானவுடன் உடனடியாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.